தேனாம்பேட்டையின் எல்லை காவல் தெய்வமாய் அமைந்துள்ளது ஆலியம்மன் கோயில். ஒரு நாள் பெய்த கனத்த மழையினால் வெள்ளம் கரைபுரண்டு ஓட துணி வெளுக்க சென்ற தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த சலவை தொழிலாளி துணி துவைக்க இடமில்லாமல் வெள்ளத்தால் கரைமறைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவதிப்பட்டார். அந்த சமயத்தில் ஒரு கல் வெள்ளத்தில் மிதந்து வருவதைக் கண்டு அதை தன் இரு கைகளால் இறுக பற்றி இழுத்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து கல்லை அங்கே நிறுத்தி தம் அழுக்கு மூட்டையை அவிழ்த்து துணிகளை ஏரியில் நனைத்து அந்த கல்லில் அடித்து துவைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த சலவை தொழிலாளி. மூச்சிறைக்க கல்லில் அடித்து துவைத்துக் கொண்டிருந்தவரின் கைகள் தாமாகவே துணிகளை அடிப்பதை நிறுத்தியது. ஒரு கணம் குனிந்து அந்த கல்லின் மீது கிடந்த துணிகளை பார்த்தார். அவர் துவைத்துக் கொண்டிருந்த துணியில் பொட்டு பொட்டாய் இரத்த துளிகள். உடல் வியக்க ஆரம்பித்த அந்த சலவை தொழிலாளி அத்துணியால் தன் முகத்தை துடைக்க அவர் மூக்கு வாய் வழியாக இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. தமக்கு கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்று நினைத்து அவரது கை கால்கள் தள்ளாடின.